ஹலோ காய்ஸ், இப்போ நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 44th கொஷினுடைய ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து எப்படி போடுறதுன்னு போட்டு காமிக்க போகிறேன். இதில் வந்து நம்ம எப்படியாச்சும் இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து மெத்தட் 1 போட்டிருக்கிறேன். எப்படின்னு சொல்கிறதுனா, இப்போது கேவோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1, இந்த k = +1 இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. இதை வந்து பேஜ் நம்பர் 20 அப்புறம் 21 வந்து இருக்குது. நீங்கள் புக்கை எடுத்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து கேவோட வேல்யூ +1. இப்போது இங்கே கே இருக்குது இல்லைங்க, அதுக்கு பதில் நம்ம +1ங்கிற வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். +1 இருக்குது, இங்கே கீழே 2 இருக்குதுங்க. +1 அப்புறம் 2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். +1 × 2 வந்து 2. நெக்ஸ்ட்டுங்க CR2. இதில் வந்து சிஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் நம்ம சிஆரோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சிஆருக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் × 2 பண்ணோமாங்க, அப்படின்னா 2x. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம், 2x. இப்போது நெக்ஸ்ட்டு ஹெச் பார்க்கக்கூடாது, ஓ, ஏன்னா இந்த இடத்துல ஓ இருக்குது. ஓவோட வேல்யூ வந்து 7. இங்கே கீழே வந்து ஓவோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னாங்க. அதனால் -2 × 7 -14. அப்படின்னா -14 = 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே மேலே வந்து அவங்க கொஷினில் எந்த நம்பரும் தரல, அதனால் இந்த இடத்துல 0. இங்கே மேலே எந்த நம்பரும் தரலன்னா அது உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லணும். நீங்கள் எப்பவும் போல் = 0ன்னே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோடைய வேல்யூ. அப்படின்னா 2 + 2x = 14 ஆகுமா, ஏன்னா இது இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 2x = இது இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகுமா, 14 - 2 12. நெக்ஸ்ட் அப்போ x = 2 வந்து இந்த சைடு போகும்போது டினாமினேட்டரில் 2வாக போகும். அப்படின்னா x = 6. இது வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, அதனால் இங்கே +6. இதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கான சிஆரோடைய வேல்யூ. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போது KI. இதில் நமக்கு ஐயோட வேல்யூ தெரியாது. கேக்கு வந்து சொன்னோம் +1. இங்கே கேக்கு கீழே எந்த விதமான நம்பர்ஸும் இல்லை, அதனால் +1. +1. இப்போ நம்ம ஐயோட வேல்யூ தெரியாது, அதனால் +xன்னு வச்சுக்கலாம். = 0. இந்த இதை பொறுத்த வரைக்கும் = 0ன்னே கொண்டு போய்க்கலாம். அப்படின்னா 1 + x = 0னா x -1. அதனால் இப்போ இந்த இடத்துல -1 அப்படின்னு வச்சுக்கலாங்க ஐயோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு H2SO4 அதுக்கு பார்க்குறோங்க. ஹெச்சோட வேல்யூ வந்து +1. அப்படின்னா +1 இருந்துச்சுன்னா +1 × 2 +2 2. இதில் வந்து நமக்கு எஸ்ஸோட வேல்யூ தெரியாது, அதனால் நம்ம அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே கீழே பக்கத்தில் எதுவும் அதுக்கான நம்பர் இல்லை, அதனால் இதை வெறும் எக்ஸ்ன்னே வச்சுக்கலாம். ஸோ +x. நெக்ஸ்ட்டு 4 இந்த இடத்துல இருக்குது. ஓவோட வேல்யூ என்ன சொன்னோம், -2. -2 × 4 -8 = 0. அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், x -6 = 0. x = +6. இதை போட்டுக்கணும். இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ வந்து +6. நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த இடத்துல பார்த்துக்கலாம். CrSO4 × 3. இது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து Cr2. இது வந்து இந்த சொல்யூஷன் பார்ட்டில் Cr2SO4 த்ரைஸ் அப்படின்னு தந்துருக்குறாங்க. இதில் Cr2 வந்து நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். சிஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது. இங்கே 2 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். சிஆர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல 2x வருமா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கலாங்க. இப்போ எஸ்ஸோடைய வேல்யூ வந்து +6 அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ +6 இருந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து இந்த 3 அதுக்கு மல்டிப்ளை ஆகுமா, ஏன்னா இந்த 3 வந்து இதுக்கு வரும், இதுக்கு × 3 வருமா. அப்படின்னா எஸ்க்கு 3, எஸ்ஸோட வேல்யூ +6. +6 × 3 +18. நெக்ஸ்ட்டு ஓவோட வேல்யூ வந்து -2. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 4 இருக்குதாங்க. -4 × 2 -8. -8 × 3 = -24 = 0ன்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2x - பேலன்ஸ் 6 வருமா, = 0.
2x is equal to இந்த சைடு பாசிட்டிவ்னா 6, x is equal to 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து +3. நெக்ஸ்ட்டு I2 நமக்கு ஐயோட வேல்யூ வந்து தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது 2 டைம்ஸ் இருக்குன்னா அதனால் 2 மல்டிப்ளை 2x is equal to 0 வச்சுக்கலாம். x is equal to 0 divided by 2 அப்படின்னா x is equal to 0 தானேங்க. இப்போ நமக்கு வந்து மேலே இருக்கிற ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நமக்கு எல்லா இதுக்குமே கிடச்சிருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சிஆருக்கு மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்துல சிஆர் இருக்குது, இந்த இடத்துல சிஆர் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இப்போதைக்கு ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறேன் எனக்கு புரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஐ இருக்குது, இந்த இடத்துலையும் ஐ இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த இடத்துல +6 இருக்குது, இங்கே இருக்குது +3 இருக்குது. அப்படின்னா 3 இது நடுவில் வந்து காணுமா, அதனால் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த இடத்துல 3e மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். 3e மைனஸ் அப்படின்னா என்னன்னா 3 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா இதுக்கும் 3 எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஐ எடுத்துக்கலாம். இங்கே -1 இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது, இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் 1e மைனஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த 3e மைனஸுங்கிறது வெறும் ஒரு சிங்கிள் ஆட்டம்க்காக தான், வெறும் சிஆரோடைய இது மட்டும்தான் 3e. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சிஆருக்கு தானே +6, இந்த இடத்துல சிஆருக்கு தானே +3, கீழே இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு இன்ட்டு 2. இப்போ இந்த இடத்துல ஐக்கு தான் நம்ம 1e மைனஸ்ன்னு போட்டோம். ஐக்கு கிட்டே என்ன இருக்குது, எதுவும் இல்லை, எதுவும் இல்லாட்டி 1ன்னு அர்த்தம். அதனால நம்ம 1 இன்ட்டு அப்படின்னு போட்டுக்கிறோம். இது வேறு, இது வேறு, ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஆருக்கு தானே நம்ம இதை கண்டுபிடிச்சோம், இதை கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ணோம். இதை வந்து நம்ம எது கண்டுபிடிச்சோம்னா இந்த CR2, அதாவது ஐக்கு கண்டுபிடிச்சோம். இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறது வந்து இந்த CR2 கூட போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது இதுக்கான ஆன்சர் 6, இதுக்கான ஆன்சர் 1. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் தான் ஆன்சராக வரும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் K2 CR2 O7 ப்ளஸ் இப்போ இதுக்கான ஆன்சர் 6ன்னு வந்திருக்குதா. 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6KI ப்ளஸ் மற்றது எல்லாத்தையும் அதே மாதிரி எழுதிக்கலாம். H2SO4 gives K2SO4 ப்ளஸ் CR2SO4 thrice ப்ளஸ் I2 ப்ளஸ் H2O. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து K வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இந்த இடத்துல K வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா K வந்து 6 டைம்ஸ் இருக்குது. 6 × K 6. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இந்த சைடு ரியாக்டன்ட் சைடு மட்டுமே 8 இது இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தோம்னா வேறு எங்கேயாச்சும் K இருக்குதான்னு பார்த்தோம்னா வேறு எங்கேயும் K இல்லை. இங்கே ஒரே ஒரு K தான் இருக்குது, K வந்து 2, அதனால் இதில் 2 K தான் இருக்குது. ஸோ 2 K இங்கே இருக்குது, இந்த இடத்துல 8 K இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஈக்குவேட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு 4 அப்படி போட்டோம்னா 4 × 2 ஆகுமா. 4 × 2 மாறும்போது 8 ஆகிடும். இந்த இடத்துல அப்போ 8K இருக்கிறதா அர்த்தமாயிடுமா. ஸோ அப்படின்னா K வந்து அப்போ பேலன்ஸ் பண்ணிட்டு தான் அர்த்தம். அதனால் நம்ம இங்கே என்ன போடுறோன்னா 8 அப்படிங்கிற ஒரு 8 போடக்கூடாது, 4 போடணும். 4 போட்டோம்னா இது பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 4 போட்டதுனால 4 × 2 8 ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஆல்ரெடி 2 இருக்குது, இந்த இடத்துல 6 இருக்குது, இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 8. இப்போ K வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே CR2 இருக்குது, இங்கே CR2 இருக்குது, இது ஆல்ரெடி பேலன்ஸிங் தான் இருக்குது. நம்ம இந்த ஹெச்சையும் அதாவது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் லாஸ்ட்டாக தான் பேலன்ஸ் பண்ணோம். இப்போது இது ஓகே, இது ஓகே, ஓ லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், K ஓகே. இந்த இடத்துல I இருக்குது. I வந்து எத்தனை டைம் இருக்குது, 6 டைம்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி முன்னாடி போடுற நம்பர்ஸ் எல்லாமே அந்த எலமெண்ட்டில், அதாவது அந்த காம்பவுண்டில் இருக்கிற ஒரு இதுக்கும் போகும். அப்படின்னா இந்த 6 வந்து ஐக்கும் போகுமா, அதனால் இது வந்து 6I. அப்போ இந்த இடத்துல I வந்து 6 டைம்ஸ் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 2 டைம்ஸ் தான் இருக்குது.
இப்போ இந்த இடத்துல 3 போட்டோம்னா 3 × 2 6 ஆகிடுமா? அதனால் இப்போ இந்த இடத்துல 3 போட்டு இதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிடுறோம். ஸோ 3i 2, அதாவது 3 × 2 6, இந்த இடத்துல 6i. இது இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எஸ்ஸை பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஹெச் அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னாச்சு. நெக்ஸ்ட்டு எஸ்ஸு. இந்த இடத்துல எஸ்ஸு ஒரு தடவை தான் இருக்குது. நல்லா பாருங்கள், எஸ்ஸுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லை. ஓக்கு பக்கத்தில் தான் 4 இருக்குது. நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு 4 எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ அதனால் எஸ்ஸு வந்து 1. இந்த சைடு பார்த்தோம்னா எஸ்ஸு. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி முன்னாடி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு இதுக்கும் போகும் அப்படின்னா 4எஸ்ஸுக்கு போகுமா? இந்த இடத்துல 4s இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நல்லா பாருங்கள், இது SO4. இது 4 வந்து ஓக்கு தான். இங்கே 3 இருக்குதுல, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு இதுக்கும் தனியாக போகும்னு அர்த்தம். அப்போ இது வந்து இதுக்கு போகும்போது இது 3s மாறுமா? அப்படின்னா அதாவது S3 மாறும்னா அப்போ இங்கே 3. இந்த இடத்துல 4s இருக்குது, இந்த இடத்துல 3s இருக்குது. எஸ்னா வேறு எதுவும் இல்லை, சல்ஃபர். இந்த 4த்தையும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா மொத்தம் 7 இது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. அதனால் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த 7 தான் மாற்றணுன்னா இந்த கீழே வந்து 7 போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 7 போட்டுக்கிறோம். ஸோ இப்போ ப்ளஸ் 7H2SO4. இந்த இடத்துல 7 சல்ஃபர் இருக்குதாங்க. இந்த இடத்துல 4 சல்ஃபர், இந்த இடத்துல 3 சல்ஃபர். அதாவது ப்ராடக்ட் சைடில் மொத்தம் 7 சல்ஃபர், ரியாக்டன்ட் சைடில் மொத்தம் 7 சல்ஃபர். இப்போ நம்ம லாஸ்ட்டாக தான் ஹைட்ரஜன் பார்ட்டுக்கு வரணும். இப்போது ஹைட்ரஜன் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கே 7 ஹைட்ரஜன், அதாவது 7H2 அப்படின்னு இருக்குதுங்க. இந்த 7ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஹைட்ரஜன் மொத்தம் 14 ஹைட்ரஜன் இருக்கிறதா வருமா? அப்படின்னா இந்த இடத்துல 14 ஹைட்ரஜன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த 7 முன்னாடி ஃபில் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வருமா? ஸோ அப்படின்னா ப்ளஸ் 7H2O. இதை நம்ம பண்ணிட்டோம்னா ஹைட்ரஜன் கரெக்டாக ஈக்குவலாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல 7 போட்டாச்சு. ஸோ அதனால் 7 × 2 14. இந்த இடத்துல 14 ஹைட்ரஜன், இந்த இடத்துலையும் 14 ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் ஓகே ஈக்குவல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்க்கலாம். இந்த இடத்துல O7, ஆக்சிஜன் வந்து 7 இருக்குது. இந்த இடத்துல 7 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது. அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 28 வரும். அப்படின்னா 28. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வருங்கிறத பார்க்கணும். ஆட் பண்ணோம்னா எவ்வளோ? 35. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கணும். 4 இங்கே 4, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல 4 3, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 12. அப்படின்னா O12. நெக்ஸ்ட்டு இது வந்து 7 + 7. இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 6 8 5 1 3 35. இப்போ இது ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்படின்னா இதுதான் இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். நான் வந்து இந்த இடத்துல 7 போடுறது, 3 போடுறது, 7 போடுறது, இந்த 6 போடுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரே செட்டப்லேயே அப்படி போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி போடக்கூடாது. எக்ஸாம்ஸில் மார்க் கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு தான் போடணும். அதையே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நான் வந்து ஸ்கூலில் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை சில இதை சொல்லித்தருவேன். நான் இதை சொல்லித்தரும்போது என் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் டவுட் கேட்பாங்க. அதில் வந்து ஒரு டவுட்டை நான் இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல +7 இருக்குது, அதாவது Mn. இந்த இடத்துல Mn +4 இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸ் வந்து 3e, அதாவது 3 எலக்ட்ரான். ஸோ அதனால் 3e போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து எஸ்க்கு +4 இருக்குது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த இடத்துல எஸ்ஸுக்கு +6 இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 2. அதனால் 2e- அப்படின்னு போட்டிருக்கிறோம். இப்போது இந்த Mn இருக்குது, நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை அந்த பையன் என்கிட்ட கேட்ட டவுட்டு. Mnக்கு பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குதா? எதுவும் இல்லை. அதாவது இந்த சைடு தான் பார்க்கணும். எதுவும் இல்லை. எதுவும் இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா இது × 1 பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எஸ்ஸுக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்குதா? இல்லை, 1 தான் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதனால் × 1 இதை போட்டுக்கணும். இப்போது இதையை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இது கூட மல்டிப்ளை பண்ணணும். இதோடைய ஆன்சர் வந்து என்ன? 2. இதோடைய ஆன்சர் 3. 2 கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ணும்போது 2kmNO4. பார்த்தீங்களா, கீழே அதை தான் போட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் 3. 3 இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3Na2. இதுவும் அதே தான் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதில் Cuக்கு வந்து 0, இதில் Cuக்கு வந்து +2, இதில் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 2E மைனஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ வந்து +5ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் என்னோட வேல்யூ வந்து +4 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இதில் டிஃப்ரென்ஸ் வந்து 1 எலக்ட்ரான். ஸோ அதனால் 1E அப்படின்னு போட்டிருக்கிறோம். இப்போ இது பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குதா? எதுவும் இல்லை. அதனால் × 1. நெக்ஸ்ட்டு எனக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்குதா? அதுலேயும் இல்லை. அதனால் இதுலேயும் × 1. ஸோ 2 × 1 = 2, 1 × 1 = 1. 1 கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ணால் Cuவாகவே தான் இருக்கும். HNO3யில் இந்த 2 கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா 2HNO3, 2 × 1 = 2. அப்படி தான் இந்த இடத்துல 2HNO3